ஃபேக்டர்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், 2ஆல் டிவைட் பண்ணுறேன் 6, மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுறேன் 3, 3ஆல் டிவைட் பண்ணுறேன் 1. அப்போது இந்த 12x அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 12x is equal to 2 into 2 into 3 into 1. இது இதோட ஃபேக்டர்ஸ்னு சொல்லி நம்ம எடுத்து எழுதிட்டோம். இன்ட்டு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம அந்த எக்ஸையும் சேர்த்து எழுதணும். இந்த 1 அப்படிங்கிறத நம்ம எழுதினாலும் சரி எழுதாட்டியும் சரி. ஓகே, இப்போ இன்ட்டு எக்ஸ். ஓகே, இப்போ 36க்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி தான் பாருங்கள், 2 டேபிளால் பண்ணுறோம். அப்போ 1, 16னா 8 2s are 16. இப்போ மறுபடியும் 2 டேபிளால் 9, மறுபடியும் 3 டேபிளால் பண்ண போகிறோம். ஸோ 3. இப்போ இதை பண்ணோம்னா 1. இப்போ இதில் என்ன இது ஃபேக்டர்ஸ்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னா 2 into 2 into 3 into 3 into 1. இப்போ இங்கே இங்கே எக்ஸ் இருந்தது. ஓகே, அதனால் நம்ம இன்ட்டு எக்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கோம். இங்கே வெறும் நம்பர் தான் இருக்குது 36, அதனால் அதோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிட்டோம். இப்போது இந்த மேலே இருக்க ரோ இருக்கு இல்லையா, இது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ, இது ரெண்டுலையும் எது காமனாக இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்து எழுதணும். என்னெல்லாம் காமனாக இருக்குது பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அப்போ நம்ம இங்கே கண்டிப்பாக 2 எடுத்து எழுதணும். இப்போது இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அப்போ கண்டிப்பாக நம்ம 2 எடுத்து எழுதணும். நடுவில் இன்ட்டு மார்க் போட மறக்கக்கூடாது. ஓகே, இப்போது இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ 3 எடுத்து எழுதிக்கிட்டேன். ஓகே, இங்கே 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. ஸோ இன்ட்டு 1 எடுத்து எழுதிக்கிறேன். இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இல்லை, இங்கே 3 இருக்குது, இந்த மேரோவில் 3 இல்லை. அப்போது அதில் இல்லை, காமனாக இல்லைன்னா அதை விட்டுறணும். இப்போ கிடச்சிருக்குல்ல இந்த ஆன்சர், இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 into 2 4, 4 into 3ன்றது 12. 12 into 1, ஒரு நம்பரை 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே சேம் நம்பர் தான் கிடைக்கும். அதனால தான் அந்த 1 நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை, தேவை இருந்தால் மட்டும் எழுதுனா போதும். ஓகே, அப்போ இந்த ஆன்சர் 12. இந்த சம்மோட ஆன்சர் என்னது 12. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அடுத்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த சம்க்கு காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 2y அப்படிங்கிறது ஃபேக்டர்ஸ் என்னவா இருக்கு, 1 into 2 2 தான். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், 2 into y. ஓகே, இப்போ 22xy இதை எப்படி எழுதலாம்னா பாருங்க, 22 இந்த 2ஆல் டிவைட் பண்ணால் 11. 11ன்றது ப்ரைம் நம்பர், 11ஆல் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ 11, ஆன்சர் 1. ஓகே, அப்போ இதோட ஃபேக்டர்ஸ்லாம் என்ன அப்படின்னா 22க்கு ஃபேக்டர்ஸ் என்ன இருக்குது, 2 into 11 into இங்கே கீழே இங்கே என்ன இருக்குது, xy இருக்குது. அப்போது x into y. இப்போது இந்த மேலே இருக்க இந்த ரோக்கும் இந்த ரோலையும் எது காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதணும், காமன் ஃபேக்டருக்கு 2 எடுத்து எழுதிக்கிட்டோம். வேறு என்ன இருக்குது, y இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இன்ட்டு y. இது மட்டும்தான் காமனாக இருக்குது. அப்போ ஆன்சர் என்னது, 2y. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ நம்ம அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ தேர்ட் சப்டிவிஷன், இதில் எது காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு 14pq அதுக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், 14. இப்போ இது ஈவன் நம்பர்ன்றதுனால 2ஆல் டிவைட் பண்ணுறோம். கிடைக்கிற ஆன்சர் 7. 7ன்றது ப்ரைம் நம்பர், ஸோ அவ்வளோதான், அதுக்கு மேலே போகாது. 7ஆல் தான் டிவைட் பண்ணுறோம். கிடைக்கிற ஆன்சர் 1. இப்போ நம்ம இதை எடுத்து எழுதுகிறோம். 14 எப்படி எழுதணும், 2 into 7. ஓகே, இப்போ PQ இருக்கு இல்லையா, அப்போ இன்ட்டு P இன்ட்டு Q, இந்த மாதிரி தான் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இந்த 28 இதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 28க்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா பாருங்கள், 2ஆல் தான் நம்ம டிவைட் பண்ணுறோம், ஏன்னா அது ஈவன் நம்பர். 2ஆல் பண்ணும்போது இங்கே 2னா 1 2s are 2, இங்கே 8 இருக்குது, 4 2s are 8. இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 7 அப்படின்னு கிடைக்கும். 7 ப்ரைம் நம்பர், ஸோ அந்த நம்பரால் தான் அதை டிவைட் பண்ண முடியும். இப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 28 p square q square equal to 28 எப்படி எழுதலாம், 2 into 2 into 7 into 1. இந்த p square எப்படி எழுதணும், p into p. q square எப்படி எழுதணும்,
q into q. இப்போ இந்த ரோலையும் எது காமனாக இருக்கோ அதை எடுத்து எழுதணும். இப்போ இங்கே 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. ஸோ 2 அப்படிங்கிறத எடுத்து எழுதிட்டோம். இப்போ இங்கே 7 இருக்கு, இங்கேயும் 7 இருக்கு. ஸோ 7 எடுத்து எழுதியாச்சு. இங்கே p இருக்கு, இங்கேயும் p இருக்கு. ஸோ p இன்ட்டு இங்கே q இருக்கு, இங்கேயும் q இருக்கு. ஸோ எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into 7 அப்படிங்கிறது 14, p into q அப்படிங்கிறது pq. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் முடிச்சிட்டோம். ஃபோர்த் சப்டிவிஷன் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2x இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா பாருங்க. இப்போ 2ஓட ஃபேக்டர்ஸ் என்னது? 2. அவ்வளோதான். அப்போ 2 into 1 into x. இந்த 1 வந்து தேவைப்படுற நேரம் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டா போதும். ஏன்னா அந்த 1 அப்படிங்கிற நம்பரோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் கிடைக்கும். இது என்ன மாதிரியான கேஸில் வந்து நம்ம இந்த 1 வந்து நம்ம போடுறோம் அப்படின்றத பாருங்க. இப்போ 3x ஸ்கொயர்டுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். 3x ஸ்கொயர்டு. அப்போ பாருங்க, 3 into 1 into x into x. ஓகே, இப்போ 4க்கு பாருங்க, 4க்கு ஓகே 2 into 2 into 1. பக்கத்தில் எக்ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு எதுவுமே இல்லை, வெறும் நம்பர் 4 தான் இருக்குது. ஸோ நம்ம அதனால இப்படி எழுதியிருக்கோம். இப்போது இது ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. இந்த 3 ரோலையுமே எந்த நம்பர் காமனாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இங்கே 2 இருக்குது, இங்கே கிடையாது. இங்கே 3 இருக்குது, இங்கே கிடையாது. அப்போது நம்ம என்ன பண்ணோம்? 3 ரோலையுமே காமனாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1. இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. எதனால நம்ம 1 அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம் அப்படின்றத பார்த்தீங்களா? அந்த ப்ரீவியஸ் சம்லாம் நம்ம 1 வந்து போடலை. ஏன்னு கேட்டிங்கன்னா காமனாக இருந்துச்சு அதில். இப்போ இந்த 3 நம்பர்லையுமே எதுவுமே காமன் கிடையாது. 2x 3x ஸ்கொயர் 4 இதில் வந்து எந்த நம்பரும் காமன் நம்பர் கிடையாது. அப்படி இருக்கும்போது 1 அப்படிங்கிறத நம்ம வந்து சேர்த்து எழுதணும். இப்போ காமனாக இந்த 3 ரோலையும் என்ன இருக்குது? 1 தான் இருக்குது. ஸோ 1 அப்படிங்கிறது தான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் செய்யணும். டக்குன்னு குழம்பிடாதீங்க, அது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஓகே, இப்போ நம்ம 5th சப்டிவிஷனுக்கு போகலாம். இப்போ நம்ம 5th சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். இப்போ 6 இதை எப்படி எழுதுறது பாருங்க. 6 அப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் 3, 3ஆலையும் டிவைட் பண்ணால் 1. ஸோ இந்த கேஸில் 1 போடணும்னா போட தேவையில்லை, வேணா நீங்கள் போட்டுக்கலாம். 2 into 3. இப்போ இங்கே என்ன இருக்குது? ABC இருக்குது. அப்போது இன்ட்டு A இன்ட்டு B இன்ட்டு C. ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள், 24AB ஸ்கொயர்டு. இப்போ 24க்கு கண்டுபிடிக்கிறோம். 2 டேபிள் 12ல் எத்தனை 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 2s are 12. இப்போ 3 2 into 2 into 2 into 3. into இப்போ இதை பாருங்க, A into இந்த B ஸ்கொயர்டு எப்படி எழுதணும்? B into B அப்படி எழுதணும். ஓகே, இப்போ இந்த நம்பருக்கு கண்டுபிடிக்க போகிறோம். 12A ஸ்கொயர் B. இப்போது இங்கே இந்த இதுலேயே ஏதாவது 12 இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டுபிடிச்சிருக்கோம்ல 12க்கு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? 12க்கு வேணால் நம்ம தனியாகவே கண்டுபிடிச்சிடலாம். 12 2 6 2 3 3 1. வேணும்னா நீங்கள் இதை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல 12க்கு இதை மட்டும் நீங்கள் வந்து எடுத்து எழுதிக்கலாம். இது உங்களோட ஸ்மார்ட் ஒர்க்கு. ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் தனியாக இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி தான், இல்லை இந்த மாதிரி நம்ம பண்ணதுலே இருக்கு இல்லையா 12, இந்த மாதிரி நீங்கள் இதை மட்டும் மேலே கதை கட் பண்ணிவிட்டு இந்த 12க்குரியதை எடுத்து எழுதினாலும் ஓகே தான். 2 into 2 into 3 into இப்போ இங்கே என்ன இருக்குது? A ஸ்கொயர் இருக்கு இல்லையா? ஸோ A into A.
இங்கே பி இருக்கிறதுனால பி எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போது நம்ம இந்த 3 ரோலையும் எதெல்லாம் காமனாக இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்து எழுதணும். இப்போ பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஸோ நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம். இன்ட்டு இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ நம்ம அதை எடுத்து எழுதிக்கிட்டாச்சு. இங்கே ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது. அந்த 3 ரோலையுமே ஏ இருந்தால் மட்டும்தான் நம்ம கீழே எடுத்து எழுதணும். ஏ ஓகே. இப்போ மேலே பி இருக்குது, இங்கேயும் பி இருக்குது, இங்கேயும் பி இருக்குது. ஸோ பி எடுத்து எழுதிக்கிட்டாச்சு. இப்போ சி மேலே இருக்குது, இங்கே சி இருக்கா? செகண்ட் ரோவில் சி கிடையாது. ஓகே, தேர்ட் ரோவில் சி இருக்கா? அதுலேயும் கிடையாது. அப்போ சின்றது வராது. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது? 2 × 3ன்றது 6. A × B, AB, 6AB அப்படிங்கிறது தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, 6AB. இப்போ நம்ம 6th சப்டிவிஷன் நம்ம பார்க்கலாம். 6th சப்டிவிஷன். இப்போ இந்த சம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறோம். 16x³ இதை நம்ம எப்படி எழுதணும்? 16 இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 2 டேபிளால் பண்ணுறோம் 8, மறுபடியும் 2 டேபிளால் பண்ணும்போது 4, மறுபடியும் 2 டேபிளால் பண்ணும்போது 2, இப்போ 2 1. ஓகே, இப்போ நம்ம எப்படி எழுத போகிறோம்? 2 × 2 × 2 × 2 × 1. இந்த 1ஐயும் நம்ம சேர்த்து எழுதிக்கிறோம். இன்ட்டு x³ இருக்கு இல்லையா? ஸோ x × x × x. ஓகே, எக்ஸை 3 தடவை நம்ம எழுதியிருக்கோம். ஸோ 16x³ நம்ம இந்த மாதிரி எழுதிக்கிட்டோம். இப்போ -4x². இப்போ இதுக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், 4க்கு கண்டுபிடிச்சா என்னது? 2 டேபிளால் பண்ணலாம். 2 இங்கே 1. இப்போ நம்ம -4ன்னு வந்திருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 1 வந்து -1 ஆக்கிக்க போகிறோம். அப்போ எப்படி எழுதணும்? 2 × 2 × -1. இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 2 4, 4 × -1 -4. ஆன்சர் கிடைக்குதா? இப்போ இந்த x² எப்படி எழுத போகிறோம்? x × xன்னு சொல்லி நம்ம எழுத போகிறோம். ஓகே, ஏதோ ஒரு நம்பர் வந்து மைனஸ் வந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி தான் நீங்கள் செய்யணும். ஓகே, இப்போ 32x இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? 32 பாருங்கள், 32 இதை 2 டேபிளால் பண்ணோம்னா 16 கிடைக்கும். ஓகே, அப்போ 16லேருந்து நம்ம ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம்ல. இப்போ நீங்கள் 32க்கு எடுத்து எழுதுங்க. 32x. அப்போ நம்ம எப்படி எழுத போகிறோம்? 2 × 2 × 2 × எத்தனை 2 இங்கே வந்திருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. 5 2 இருக்கா? அதுக்கப்புறமேல ஒரு 1 இருக்குது. ஓகே, அதுக்கப்புறமேல இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. ஸோ இன்ட்டு எக்ஸ் போட மறக்கக்கூடாது. எக்ஸு. இப்போ இந்த 3 ரோலையும் காமனாக இருக்கதை எடுத்து எழுத போகிறோம். பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஸோ 2. இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஸோ 2. ஓகே, வேறு என்னெல்லாம் இருக்குது? இங்கே 2 இருக்குது, இங்கே 2 கிடையாது. அதனால் இனிமேல் நம்பர்ஸ்க்கு வேலை இல்லை. இப்போ இங்கே 1 இருக்குது, இங்கே -1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ 1 -1ன்றது காமன் கிடையாது. ஸோ அதை நம்ம எடுத்து எழுதணும்னு அவசியம் கிடையாது. இப்போ எக்ஸில் பாருங்கள், இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. இந்த ஒரு எக்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம ஒரு எக்ஸ் மட்டும்தான் எடுத்து எழுதணும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது? 2 × 2 4, 4 × x 4x. இப்போது 3 நம்பர் கொடுத்து அதில் ஏதோ ஒரு நம்பர் மைனஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த கிடைக்கிற ஆன்சர் இந்த 1 இருக்கு இல்லையா, அதை வந்து மைனஸாக மாற்றிக்கணும். ஓகே, அவ்வளோதான். இந்த சம்மோட ஆன்சர் வந்து 4x அப்படிங்கிறது தான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ இந்த சம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், 10pq இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 இதுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 2 5 5 1. ஓகே, இப்போ 10 எப்படி எழுதலாம்? 2 × 5 × pq இருக்கு இல்லையா? ஸோ அதை p × q அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ 20. ஓகே, 20qr இதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், 20. இப்போ இதுதான் இந்த 20யோட ஆன்சர். அப்போ 2 × 2 × 5.
ஓகே, இந்த 1 போட்டாலும் ஒன்று தான், போடாட்டியும் ஒன்று தான். Q இன்ட்டு ஆர். இந்த QRன்றதை எப்படி எழுதணும்? Q இன்ட்டு ஆர். இப்போ 30 RP. இதை எப்படி செய்யணும் பாருங்க. இப்போ 3ஆல் டிவைட் பண்ண 10. இப்போ 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்புறம் 5. கிடைக்கிற ஆன்சர் 1. இப்போ இதை நம்ம எப்படி எடுத்து எழுதணும்? 3 ஃபஸ்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 1 தேவையில்லை, விட்டுறலாம். இப்போ இந்த RP ஆர் இன்ட்டு பி. இல்லை மிஸ் நாங்கள் 1 எழுதணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 தாராளமாக நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, 3 ரோலையுமே 1 வரும். காமனாக 1 எடுத்து எழுதுவோம். இப்போ பாருங்கள், இதில் காமன் ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அப்போ ஆன்சரில் என்ன எழுதணும்? 2. ஓகே, இன்ட்டு இங்கே 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது, 5. இப்போ இங்கே பி இருக்குது, இங்கே பி இருக்கா? இல்லை. அப்படி ஒரு ரோவில் இல்லைன்னா கூட அது காமன் ஃபேக்டராக வராது. இப்போ இங்கே Q இருக்குது, இங்கே Q இருக்குது, இங்கே தேர்ட் ரோவில் Q இருக்கா? இல்லை. அப்போ காமன் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்னது? 2 இன்ட்டு 5 இஸ் ஈக்குவல் டு 10. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அடுத்து 8th சப்டிவிஷன் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3x² y³ இதை நம்ம எப்படி எழுத போகிறோம்? 3 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு y இன்ட்டு y இன்ட்டு y. ஓகே, இந்த மாதிரி எழுதுகிறோம். இப்போ 10x³ y². இப்போ இதை எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா 10 அப்படிங்கிறது என்னது? 2 இன்ட்டு 5 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். y² எப்படி எழுத போகிறோம்? y இன்ட்டு y. ஓகே, அடுத்து என்ன இருக்குது? 6x² y² z. இப்போ இதை எப்படி எழுதுறது அப்படின்னா 6 எப்படி எழுதணும்? 2 இன்ட்டு 3 அதோட ஃபேக்டர்ஸ். ஓகே, இப்போ x² எப்படி எழுத போகிறோம்? x இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு y² y இன்ட்டு y இன்ட்டு z. இப்போ இந்த 3 ரோலையும் காமனாக என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்து எழுத போகிறோம். பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது. இந்த ரோவில் 3 இருக்கா அப்படின்னா இல்லை. அப்போ அது காமனாக வராது, அப்படியே விட்டுறலாம். இப்போ அடுத்து என்ன இருக்குது? எக்ஸு. இங்கே எக்ஸ் இருக்கா? இருக்குது. இங்கேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ் அப்படிங்கிறத எடுத்து எழுதியாச்சு. ஓகே, இன்ட்டு எக்ஸு. இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் எடுத்து எழுதியாச்சு. இன்ட்டு ஒய். ஒய் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ ஒய் எழுதியாச்சு. இப்போது இன்னொரு ஒய் இங்கேயும் இருக்குது, இந்த ரோலையும் இருக்குது, இந்த ரோலையும் இருக்குது. ஸோ ஒய் எடுத்து எழுதியாச்சு. அடுத்து ஒரு ஒய் இருக்குது, அந்த ஒய் வந்து இந்த ரோலே கிடையாது, அப்போ காமனில் வராது. ஜெட் அப்படிங்கிறது கீழே இருக்குது, ஆனால் மேலே உள்ள 2 ரோலையும் ஜெட்டு கிடையாது. அப்போ நம்ம அதை எடுத்து எழுதக்கூடாது. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸு x², ஒய் இன்ட்டு ஒய் y², x² y². இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு சம்மில் உள்ள 8 சப்டிவிஷன் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம முடிச்சிட்டோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, அதோட நம்பர் வந்து நான் மேலே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு சேனலில். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா கூட அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்.